வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரம்மாண்டமான கதை. உலகத்தோட வரைபடத்தையே மாத்தி எழுதின ஒருத்தரோட கதை. அவர் பெயர் செங்கிஸ்கான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. புல்வெளியில வாழ்ந்த ஒரு சாதாரண பையன் எப்படிங்க உலகத்தோட மாபெரும் பேரரசனா மாறினான்? அப்படி என்ன ஒரு சக்தி அவன் அந்த உயரத்துக்கு கொண்டு போச்சு? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம். அவரோட வாழ்க்கை பயணத்தை நாம ஒரு 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். அவர் யாருங்கிற அறிமுகத்துல ஆரம்பிச்சு அவர் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போன தாக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி, செங்கிஸ்கான் ஒரு அறிமுகம். முதல்ல, யாருங்க இந்த செங்கிஸ்கான்? ஏன் வரலாறுல இவருக்கு இவ்ளோ பெரிய இடம் இருக்கு? அது தெரிஞ்சுக்குவோம். நிறைய பேர் அவரை ஒரு போர் வீரனா, ஒரு வெற்றியாளரா மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அவர் கிழக்கு உலகத்தையும் மேற்கு உலகத்தையும் இணைச்ச ஒரு பாலம். சொல்லப்போனா உலக வரலாத்தோட திசையையே மாத்தி அமைச்ச ஒரு பிரம்மாண்டமான சக்தி அவர். ஆனா ஒரு விஷயம், அவர் பிறக்கும் போதே செங்கிஸ்கான் கிடையாது. அவரோட உண்மையான பேரு தெமுஜின். அவரோட கதை ஆரம்பிக்கிறதே துன்பமும் துயரமும் நிறைஞ்ச ஒரு சின்ன பையனோட பயணத்திலிருந்துதான். வாங்க அந்த பயணத்தை கொஞ்சம் திரும்பி பாப்போம். இப்ப இந்த டைம்லைனை பாருங்களே. அவரோட வாழ்க்கை எவ்வளவு போராட்டமா இருந்திருக்குன்னு நமக்கே புரியும். வெறும் 9 வயசுல அவரோட அப்பாவை விஷம் வச்சு கொன்னுட்டாங்க. அடுத்த வருஷமே 10 வயசுல சொந்த கூட்டமே அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நடுத்தெருவுல விட்டுட்டு போயிடுச்சு. 16 வயசுல எதிரிகளால பிடிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டார். அப்பப்பா, ஆனா இவ்வளவு கஷ்டங்களும் அவரை ஒன்னும் செய்யல. அவரை இன்னும் உறுதியாக்கிச்சு. பாருங்க, 20 வயசுக்குள்ள தனக்குன்னு ஒரு சின்ன படையையே உருவாக்கிட்டார். அந்த கஷ்டமான அனுபவங்கள் தான் அவரோட சிந்தனைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துச்சு. இந்த மேற்கோளை பாருங்க, அது நல்லாவே புரியும். ஒரு சுவரை கட்டுறதை விட ஒரு பாலத்தை கட்டுறது தான் சிறந்தது. அதாவது எதிரிகளை பிரிச்சு வைக்கிறத விட நண்பர்களை ஒன்னா சேர்க்கறதா உண்மையான பலம்னு அவர் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டாரு. சரி, அடிமையா இருந்த அந்த சின்ன பையன் அங்கங்க சிதறி கிடந்த மங்கோலிய பழங்குடி மக்கள் எல்லாருக்கும் தலைவனா எப்படி ஆனா? அதுதாங்க கதையோட முக்கியமான திருப்புமுனை. வாங்க அதத்தான் இப்ப பார்க்க போறோம். அவர்கிட்ட ஒரு தெளிவான திட்டம் இருந்துச்சு. முதல்ல பேசி சம்மதிக்க வச்சு பெரிய பெரிய கூட்டணிகளை உருவாக்குனார். ரெண்டாவதா, நான் உன் பேச்ச கேட்ட மாட்டேன்னு சொன்ன எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சார். மூணாவதா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தனக்கும் உண்மையா இருந்தவங்களுக்கு பெரிய பதவிகளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்தார். கடைசியா எல்லாரையும் ஒரே கட்டுப்பாட்டுல கொண்டு வர யாசான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். யாசான் அப்போ என்ன? அது சும்மா ஒரு சட்ட புத்தகம் மட்டும் இல்லைங்க. அங்கங்க பிரிஞ்சு கிடந்த பழங்குடி மக்களை நாங்க எல்லாரும் மங்கோலியர்கள் அப்படிங்கிற ஒரே அடையாளத்துக்கு கீழே கொண்டு வந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவி. திருட்டு, பொய் சொல்றது, இதுக்கெல்லாம் பயங்கரமான தண்டனை கொடுத்துச்சு இந்த யாசா சட்டம். இப்படி எல்லா பழங்குடிகளையும் ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம்தான் தெமுஜின் செங்கிஸ்கான் ஆகிறார். செங்கிஸ்கான்னா என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தோட ஆட்சியாளர்னு அர்த்தம். இங்கிருந்துதான் அவரோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்குற பயணம். அவர் உருவாக்குன பேரரசோட அளவை பாருங்க. சும்மல்ல, 24 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பசிபிக் பெருங்கடல்ல இருந்து கிழக்கு ஐரோப்பா வரைக்கும் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் பாருங்க. இந்த நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒப்பீட்டை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். நாம பெருசா பேசுற ரோமானிய பேரரசு, மாவீரன் அலெக்சாண்டரோட பேரரசு, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா கூட செங்கிஸ்கானோட பேரரசுல பாதி கூட வராது. உண்மையில உலக வரலாறுலயே ஒரே நிலப்பரப்புல அமைஞ்ச மிகப்பெரிய பேரரசு இதுதாங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு என்னதாங்க காரணம்? அவங்களோட புத்திசாலித்தனமான ராணுவ வியூகங்கள், கட்டு கடங்காத ஒழுக்கம், அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க யாருன்னு பார்க்காம திறமை இருந்தா மட்டும் பதவி உயர்வு. இது மட்டும் இல்ல, எதிரிகிட்ட என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை உடனே கத்துப்பாங்க. கூடவே சைக்காலஜிக்கல் வார், அதாவது சரணடையலன்னா உங்க ஊரே இருக்காதுன்னு பயத்தை கிளப்பி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிரிய மனசளவுல தோற்கடிச்சிருவாங்க. ஆனா செங்கிஸ்கானோட கதை ஜெயிச்சதோட முடிஞ்சு போற கதை இல்ல. அவர் விட்டுட்டு போன அடையாளமும் ரொம்பவே சிக்கலானது. அவர் வெறும் ஒரு வெற்றியாளரா இல்ல ஒரு சிறந்த ஆட்சியாளரா? வாங்க நம்மளோட கடைசி பகுதிக்குள்ள போகலாம். செங்கிஸ்கானுக்கு 2 முழம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்லைட் அது நல்லாவே காட்டுது. ஒரு பக்கம் நகரங்களையே தரைமட்டமாக்கினவர், லட்சக்கணக்கான மக்களை கொன்னவர், பயத்தையே ஒரு ஆயுதமா பயன்படுத்தினவர். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்டுப்பாதைக்கு பாதுகாப்பு கொடுத்து வியாபாரத்தை வளர்த்தவர், தபால் சேவைய முதல்ல கொண்டு வந்தவர், எல்லா மதத்தையும் சமமா மதிக்கணும்னு சொன்னவர் அவர்தான்.
இப்படி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத ரெண்டு விஷயங்களையும் செஞ்சதால அவர் நல்லவரா கெட்டவராங்கிற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரே ஆள் ஒரே நேரத்துல ஒரு பேரழிவாவும் இருந்திருக்கார், ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்குற சக்தியாவும் இருந்திருக்கார். அதனால இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே கேக்குறேன். செங்கிஸ்கான், உங்க பார்வையில அவர் ஒரு ஹீரோவா இல்ல ஒரு வில்லனா? வரலாற்றுல இவ்ளோ சிக்கலான ஒரு ஆளுமைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?